நிகழ்ச்சி தொடர்கிறது. அதற்கு ஒரு நேர் இருக்காங்க, யாருன்னு பார்ப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேங்காக்ல இருந்து பேசுறேன். ஹஜ்ரத் அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க ஹஜ்ரத். இப்ப நம்ம இஸ்லாத்துலயும் ஆணும் பெண்ணும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே ஹஜ்ரத், இதுவும் வந்து அல்லாஹ்வுடைய நாட்டம்னு நினைச்சு நம்ம அனுமதிக்கணுமா? இத பத்தி நம்ம சரியத்தின் விளக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஹஜ்ரத். சரி, அதற்கு விளக்கம் தராங்க. நேற்று ஒரு சகோதரி 2 கேள்வி கேட்டாங்க. அதுல ஒரு கேள்வி கிட்டத்தட்ட ஏறக்குறைய இது மாதிரியானதுதான். ஆனா இன்னொரு கேள்வி முக்கியமா இருந்ததுனால அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. இன்னைக்கு இப்ப நீங்க கேட்டிருக்கீங்க சகோதரி அவர்கள், இப்பொழுது கேட்ட சகோதரி நேற்று கேட்ட அதே கேள்வி, அது வேறொரு சகோதரி கேட்ட கேள்விதான் அது. அதாவது இப்ப சகோதரர்கள் இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்திலும் ஆண்கள் பெண்கள் லவ் பண்றாங்க, காதலிக்கிறார்களே, இது சரியா, இதை திருமணம் முடிச்சு வைக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது காதல் என்ற வார்த்தை, அன்பு என்ற வார்த்தை கொச்சைப்படுத்தப்படுகிறது முதல்ல. இப்ப காதல் அன்பு என்பது எங்கோ இருக்கின்ற ஒரு பெண், ஒருவனுக்கு தனது மாமனின் மகள் இருக்கிறாள் அல்லது வேறு யாரோ ஒரு பெண் இருக்கிறாள், அவளுடைய பேணுதல், இரையச்சம், நல்ல பெண் அப்படிங்கிறது, நல்ல குடும்பத்து பெண், நல்ல அகலாக்கான பெண், இரையச்சமுடைய பெண் அப்படின்னு அவன் கேள்விப்படுறான். அவனுடைய உள்ளத்தில் ஆழமான ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. நம்ம முடிச்ச அந்த பெண்ணை திருமணம் முடிக்கணும்னு நினைக்கிறான். மனசுல வருது. மனசுல வர்றதை யாராலும் தடுக்க முடியாது. உண்மையிலேயே அன்பென்று சொல்ல வேண்டுமானால் இதுதான் அன்பு, இதுதான் உண்மையான காதல். இப்படி ஒருவேளை ஏற்பட்டார். ஆனா இன்னைக்கு நம்ம சொல்லுகிறது இதுவெல்லாம் போலி, காம, அதாவது உடல் இனக்கவர்ச்சியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மோகம். இதுக்கு பெயர் அன்பு, காதல்னு சொல்றது. ஒரு காதல் அப்படிங்கிறது நான் முதலில் சொன்ன இயல்பான உள்ளத்தில் ஏற்படுது, ஒரு எண்ணம் ஒருவனுக்கு ஏற்படுகிறது. இதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன் உனக்கு இந்த எண்ணம் ஏற்பட்டுச்சுன்னு கேட்க முடியுமா? உள்ளத்தில் ஏற்படுகின்ற எண்ணங்கள் யாராலும் அது கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்டவை. அது ரப்பின், அல்லாஹ் முழுக்க ரப்புடைய தொடர்புடையது. இதுதான் ஒரு உண்மையான மானசீகமான கௌரவமான அன்பு, காதல் அப்படின்னு சொல்ல, ஒரு இஷ்க் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனா நடைமுறையில் இருக்கக்கூடியவைகள் அது அநாகரிகமானவை, அருவருப்பானவை, கேவலமானவை. இஷ்டத்துக்கு இவங்க பழகுவாங்க, இஷ்டத்துக்கு இவங்க பேசுவாங்க, இஷ்டத்துக்கு இவங்க ஊர் சுத்துவாங்க, இஷ்டத்துக்கு என்ன வேண்டுமானாலும் பண்ணிக்கிடுவாங்க. கடைசியில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து எங்களுக்கு தேவைப்பட்டா கல்யாணம் முடிச்சு வைங்கன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பெயர் காதல் அல்ல. இது அது எந்த வார்த்தை சொன்னாலும் சரி, இது ஒரு அநாகரிகமான கலாச்சாரம். காரணம், நான் முதல்ல சொன்ன ஒரு அன்பு உள்ளத்தில் நம்மை அறியாமல் ஏற்படுகின்ற ஒரு முஹப்பத், இதுதான் தவறில்லை என்று சொல்ல முடியுமே தவிர, ஒரு ஆணை ஒரு பெண்ணை பார்ப்பது, அந்நிய பெண்ணை பார்ப்பது ஹராம், அந்நிய பெண்ணோடு பேசுவது ஹராம், அந்நிய பெண்ணோடு பழகுவது ஹராம், அவளை தொடுவது ஹராம், அவளோடு ஊர் சுற்றுவது ஹராம். எல்லா ஹராம்களையும் செய்யறதுக்கு பேரு காதல் என்று சொன்னால் அது என்ன? அது விளையாட்டா? இது என்ன ஏமாற்றுத்தனமான வேலை? அதனால் இதற்கு மார்க்கம் அனுமதி அளிக்கவில்லை. 100% இன்று சொல்லப்படுகின்ற காதல், கத்திரிக்காய் எல்லாம் தவறான விஷயங்கள், அது அனுமதிக்கப்படாதது. ஆனால் இப்ப அதே சமயத்துல எப்படியோ ஒண்ணு நடந்துருச்சு, இருவரும் விரும்புகிறார்கள். அந்த விருப்பம் எல்லைக்கு உட்பட்டதா, எல்லைக்கு அப்பாற்பட்டதா, இரண்டாவது விஷயம். எல்லைக்கு உட்பட்டதா, எல்லைக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதா, இரண்டாவது விஷயம். விரும்புகிறார்கள். இப்ப என்ன பண்றது? நிக்காஹ் முடிச்சு வைக்கிறது தப்பா அப்படின்னு கேட்டா இல்லை. அவர்கள் நடந்து கொண்ட முறை தவறாக இருக்கலாம், அவர்கள் பேசியது, பழகியது, சுற்றியது எல்லாம் தவறாக இருக்கலாம். ஆனா சரி, இப்படி செஞ்சுட்டாங்க, இதுக்கு தீர்வு என்ன? நிக்காஹ் முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறோம், இது தப்பா அப்படின்னு கேட்டா அதை தப்புன்னு சொல்றதுக்கு இல்ல. இது மாதிரியான கட்டங்கள்ல எவ்வளவு விரைவாக இதை செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவாக இதை செஞ்சிடணும். இன்னைக்கு சில கட்டங்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சில ஆண்கள் குடும்பத்திற்கு தெரியும் பையன் தப்பு பண்றான், பொண்ணு தப்பு பண்றான் அப்படின்னு தெரியுது. இவங்க அப்படியே காலம் கடத்துறது, வெளியே தெரியாம இருக்கட்டும், அப்படியே தெரியாத மாதிரி இவங்க தெரியாத மாதிரி இருக்கிறது, இவங்க தெரிஞ்சதுக்கு பின்னாடி மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கட்டும் காலத்தை ஓட்டிக்கிட்டே இருக்கிறது. கடைசியில் என்ன ஆகும்? மாத கணக்கில், வருஷ கணக்கில் இவங்க அப்படி தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த தவறை அனுமதிப்பது கடைசியில் ஊருக்கே உலகத்துக்கே தெரியும். அப்புறம் கேவலப்பட்டு திருமணம் முடித்து வைப்பது, இது போன்ற காரியத்தை செய்வதை விட இப்படி செய்யறாங்களா? இது ஹராம். ஒவ்வொரு வினாடியும் ஹராம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் ஹராம். இதுல இருந்து அவர்களை தற்காத்துக் கொள்வதற்கு இங்க பார், மரியாதையை போய் தொலைங்க, சொல்லி பாக்குறோம், உங்க நன்மையை கருதி இதுல சரியில்லை அப்படின்னு சொல்லி, இது உங்களுக்கு புரியல, வேண்டுமானா திருமணம் முடிச்சுக்கங்கன்னு சொல்லி நாமே அவர்களுக்கு என்ன செஞ்சிடணும்? திருமணம் முடித்து வைப்பதுதான் முறையானது. வேகமா செஞ்சிடணும், சரியா இருக்கும். ஒன்னும் சொல்லி பாக்குறது, திருந்தணும் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ். திருந்தல, நான் அப்படித்தான் இது பண்ணுவேன்னு சொன்னா அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஹராம செய்யறதை விட தொலைஞ்சு போன்னு சொல்லிட்டு நாம் அதை ஹலால் ஆக்கி விட வேண்டும் திருமணத்தின் மூலம். இப்ப முறை தவறிய, எல்லை மீறிய காதல் என்பது 100% தவறானது. ஒருவேளை இப்படி ஒரு நிலை வருகின்ற நேரத்தில் திருமணம் முடித்து வைப்பது ஹராமா தப்பா அப்படின்னு கேட்டா அது தவறல்ல, அது செய்து வைத்தால் அதற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையாவது ஹலாலாக இருக்கும். அல்லாஹ் அலம். ஒரு நேர் இருக்காங்க, யாருன்னு பார்ப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும்.
வலைக்கும் சலாம். சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க மதுரையில இருந்து பேசுறோம். உங்களோட பேரு? ஹலீஃபா. சரிஃபா. அதாவது கணவர் வந்து எப்ப பார்த்தாலும் மனைவிய உடனே தீர்த்து விட்டுருவேன்னு சொன்னா அதனால எதுவும் பாதிப்பு வருங்களா? சரி, அதற்கு விளக்கம் தராங்க. இல்ல, அதாவது இப்ப சகோதரியுடைய கேள்வி, சில பேர் எப்ப பார்த்தாலும் கோபத்தில் அப்படி சில ஆண்கள் இயல்பாக பேசுகின்ற குணமுடையவர்களாக இருப்பார்கள். உன்னை தீர்த்து விட்டுருவேன்னு சொல்றாங்களே, இது தலாக்கு மாதிரி ஆகுமா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. இல்ல, அதாவது தீர்த்து விட்டுருவேன் அப்படிங்கிறது தலாக்கு மாதிரி ஆகாது. தீர்த்து விட்டேன் என்று சொன்னால்தான் தலாக்காக ஆகும். தீர்த்து விட்டுருவேன் அப்படிங்கிறது ஒரு எச்சரிக்கைக்குரிய வார்த்தை. உன்னை தலாக்கு விட்டுருவேன் அப்படின்னு அர்த்தம். தீர்த்து விடுதல்ங்கிறது இந்த இடத்துல உன்னை தலாக்கு விட்டுருவேன் அதனுடைய அர்த்தமாகத்தான் பார்க்க வேண்டும். ஆனால் தலாக்கு விட்டுருவேன், நீ இப்படி செய்யாத, செஞ்சேனா விட்டுருவேன் எச்சரிக்கிறான் என்ற அர்த்தம். ஆனா இந்த வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும் என்பது வேறு விஷயம். இப்படி யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம், ஒரு நாளைக்கு முறை தவறி யூஸ் பண்ணுகின்ற ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுவார்கள். யூஸ் பண்ணக்கூடாது. ஆனாலும் இந்த வார்த்தை தலாக்காக ஆகுமா என்று கேட்டால் தலாக்காக ஆகாது. உன்னை தீர்த்து விட்டேன் என்று அவன் சொல்லிவிட்டால், இப்ப தலாக்கு விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா தலாக்காக ஆயிரும். தலாக்கு விட்டுருவேன் அப்படின்னு சொன்னா தலாக்காக ஆகாது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப். அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான விளக்கம் தந்தீங்க. மற்றொரு நேர் இருக்காங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஷார்ஜால ஜாஃபர். நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? அல்லாஹ் திருக்குர்ஆனில் நீங்கள் எங்கே வசிக்கிறீர்களோ அங்கே உங்களின் மனைவிக்கு இடம் தாருங்கள். சூரத்து தலாக் 65-66 வருஷத்துல கூறுகிறார். இந்த வசனத்துக்கு மாற்றமாக தமிழகத்தில் காயல்பட்டம், கீழக்கரை, நாகை மாவட்டம் போன்ற வசதியான வாய்ப்புகள் அதிகம் உள்ள ஊர்களில் கணவன்மார்கள் தன் மனைவியின் வீட்டில் தஞ்சம் அடைவது சரிதானா? அடுத்து, மனைவியின் வீட்டில் கணவன் தஞ்சம் அடைவதன் காரணமாக சுயமரியாதை இழந்து மனைவிக்கு அடிமையாகி விடுகின்றானோ, மறுமையில் இவர்களுக்கு தண்டனை என்ன? 7 ஆண்டுகள் மதரசாவிலும் போதி மக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஆலிம்களும் கூட பெண் வீட்டில் தஞ்சம் அடைகிறார்களே, இவர்களுக்கு எதிராக தங்களின் கடுமையான கரணக்குறைகளை எழுப்புங்களேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அதற்கு விளக்கம் தர்றாங்க. சகோதரிய கேள்வி, அஸ்கினுஹுன்ன மின் ஹைசு சகந்தும் அப்படிங்கிறது ஒரு வசனம். நீங்கள் தங்குகின்ற இடத்தில் உங்களது மனைவியரை தங்க வையுங்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது அதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, மனைவிக்கு தங்குவதற்கான இடம் அமைத்து கொடுப்பது ஒரு கணவன் மீது கடமை. அதுதான் பொருள். அதற்கு நீங்கள் தங்குகின்ற இடத்தில் அவர்கள் தங்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? மனைவிக்கு அவள் தங்குவதை எப்படி, அவளுக்கு உடை கொடுப்பது இவன் மீது கடமை, உணவு கொடுப்பது கடமை, உடை கொடுப்பது கடமை. அதே போன்று உறைவிடம், இல்லத்தை ஏற்படுத்தி கொடுப்பதும் கணவன் மீதுதான் கடமை. இதுல மாறுபட்ட கருத்து இல்லை. அதுதான் சட்டம். ஆனா இப்ப சகோதரர் சொன்னாங்க, சில ஊர்களை குறிப்பிட்டு அந்த ஊர்களில் பெண்கள் தான் பெண் தரப்பிலிருந்து தான் ஆண்களுக்கு வீடு ஏற்பாடு செய்து கொடுக்கப்படுகிறது. பெண் வீட்டுல ஆண் தஞ்சமடைகிறார்கள். வார்த்தை ஒரு வித்தியாசமான கடுமையான வார்த்தை தான். இதை தஞ்சம் என்று சொல்வதா இது என்னன்னு எனக்கு தெரியல. தஞ்சமடைகிற, அதாவது அப்படி சொல்வதை விட பொதுவாகவே எல்லாரிடத்திலும் இப்ப இவங்க வீட்டுல பெண்கள் இருக்காங்க, ஆண்களும் இருக்கிறாங்க. தங்கள் வீட்டு பெண்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கின்ற பொழுது இவங்க வீடு கட்டி கொடுக்கறாங்க. இந்த ஆண்கள் இன்னொரு பெண்ணுடைய வீட்டிற்கு போறாங்க. இதுல யாருக்காவது நன்மை இருக்கான்னு கேட்டா பெருசா நன்மை இருக்குன்னு சொல்றதுக்கு இல்ல, வெளிப்படையாக பார்த்தா இப்ப இவங்க தன்னுடைய சகோதரிக்கு வீடு கட்டி கொடுக்கிற பாரமா, இவர் வீடு கட்டி இவர் வரக்கூடிய மனைவியை தன்னுடைய வீட்டில் வைத்துக் கொள்ளலாம். அந்த குடும்பத்து பெண்கள் இங்க வந்துடுவாங்க. அந்த ஆண்கள் அவங்க வீடு கட்டி அவங்க குடியிருந்துக்கலாம் தங்களுடைய மனைவியரை அழைத்து. இப்ப இது மொத்தத்துல ஒரு வீட்டுல 2 ஆண் இருக்காங்க, 2 பெண் இருக்காங்கன்னு சொன்னா எப்படியும் 2 வீடு கட்டப்பட போகிறது. அதுல பெண்ணுக்காக கட்டி கொடுப்பதை விட ஆணுக்காக கட்டி அவங்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த பிரச்சனை இல்ல. அதானே மேட்ரு. நடக்க போறது ஒண்ணுதான், நடக்கிறது ஒண்ணுதான். ஆனா கொஞ்சம் டிஃபரெண்டா வித்தியாசமாக நடக்குது. அந்த வித்தியாசமாக நடப்பதற்கு சில காரண காரியங்கள் சொல்லப்படுகிறது. அதுல சில விஷயங்கள் சொல்லுவாங்க. பெரியார்கள் ஏதோ ஒரு சில நிகழ்வுகளை பார்த்து விட்டு இப்படி ஏற்படுத்தினாங்க. பெரும்பாலும் ஆண்களுடைய இப்ப திருமணத்துல ஒரு பொதுவாக இயல்பா பார்க்கக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய கொடுமை அப்படிங்கிறது உலகத்துல ஒரு குழந்தைய கண்ணை மூடிக்கிட்டு யார்ட்டையாவது நைட்ல 12 மணிக்கு தட்டி எழுப்பி கேட்டா கூட, அல்ல எந்த டயத்துல கேட்டாலும் மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் சொல்லுகின்ற வார்த்தை வரும். அப்ப இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா,
ஒரு பெண் தனது கணவனுடைய குடும்பத்தினரோடு கூட்டு குடும்பமாக மாமனார் மாமியார் மற்ற அவன் உடன் பிறந்தவர்கள் எல்லோரும் இருக்கின்ற பொழுது சில சங்கடங்கள் ஒரு பெண்ணுக்கு ஏற்படுகிறது. இந்த கடுமையான சில சங்கடங்கள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக ஒரு பெண்ணுக்கு அவள் இருக்கின்ற இடத்தில் ஒரு இல்லத்தை ஏற்பாடு செய்து கொடுத்தால் இப்ப அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். அந்த மாமியார் குடும்பம் நாத்தனார் குடும்பங்கிற வார்த்தைகள் எல்லாம் குறையும், இந்த பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிற எண்ணத்துல இப்படி ஒரு தொன்று தொட்டு சில காரியங்கள் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது. இத என்னுடைய பார்வையில இத வரதட்சணைன்னு பார்த்தா அது ஹராம். வரதட்சணை பார்த்தா ஹராம், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. வீடு கட்டி கொடுத்தா தான் திருமணம் நடக்கும், திருமணத்தை நான் ஏற்றுக்கொள்வேன். எனக்கு உன்னுடைய தரப்புல இருந்து மனைவியின் தரப்புல இருந்து வீடு வேணும், வீடு இல்லாம என்னால வர முடியாது அப்படின்னு சொன்னா அது ஹராம் தான், பச்சை ஹராம், அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் பெண்ணின் தரப்பிலிருந்து ஒரு அன்பளிப்பாக சன்மானமாக வழங்கப்படுகிறது. அதுவும் ஆணுக்கு அல்ல, பெண்ணுக்கு தான் கொடுக்கப்படுது. ஒருவர் தனது மகளுக்கு ஒரு வீட்டை சீதனமாக அளிக்கிறார். எப்படி நகைகளை சீதனமாக அளிக்கிறாரோ, உடைகளை சீதனமாக அளிக்கிறாரோ, இன்னும் சில பொருட்களை சீதனமாக அளிக்கிறார்களோ. இப்ப சகோதரர்கள் இப்ப இவங்க சொல்றாங்க, பல ஊர்களை நம்ம என்ன செய்வோம், கட்டில் வாங்கி கொடுப்போம், பீரோ வாங்கி கொடுப்போம், வாஷிங் மிஷின் வாங்கி கொடுப்போம், ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுப்போம், எத்தனையோ இன்னும் பிற பொருட்கள் வாங்கி தருகிறோம். இவைகளுக்கு பெயர் என்ன சொல்றோம், சீதனம் சொல்றோம். சீதனம் கூடுமா, கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சீதனம் கூடுமான்னு கேட்டா சீதனம் கூடும்னு சொல்லுவாங்க. இதை போன்று மற்ற பொருட்கள் இப்ப எதை நிர்பந்தப்படுத்தினாலும் வரதட்சணை தான். அதுல யாருக்குமே மாறுபட்ட கருத்து இருக்காது. எனக்கு வாஷிங் மிஷின் கண்டிப்பா வேணும், எனக்கு 25,000 ரூபாய் உள்ள கட்டில் தான் வேணும், இது வரதட்சணையில வருமா வராதா? கண்டிப்பாக வரும். அப்படி கேட்கப்படல அப்படின்னு சொன்னா அதற்கு பெயர் சீதனம் அப்படின்னு பெயர், அது அனுமதிக்கப்பட்டது. இதே அடிப்படையில் ஒருவர் தனது மகளுக்கு ஒரு வீட்டையும் சீதனமாக வழங்குகிறார், வழங்குகிறார். இப்ப சீதனமாக தனது மகளுக்கு வழங்குகின்ற அந்த இல்லத்தில் அந்த பெண் தனது கணவரோடு குடியிருந்தால் அது மார்க்கத்திற்கு முரண்பட்டதா என்று கேட்டால் முரண்பட்டது அல்ல. நான் ஏதோ இதை சமாளிக்கிறேன் அல்லது இதை கரெக்ட் பண்றதுக்காக சொல்றேன் நீங்க நினைக்க வேண்டியது இல்ல. நாம் நடுநிலை கண்கொண்டு பார்த்தால் அப்படித்தான் பார்க்க வேண்டும். நடுநிலை கண்கொண்டு பார்த்தால் அப்படிதான் பார்க்கணும். சீதனமாக கொடுக்கப்படுகிறது. அதுல ஒரு பெண் அவள் குடியிருக்கிறாள். இப்ப எத்தனையோ குடும்பங்கள்ல நம்ம பார்க்கலாம், இப்படிலாம் சில ஊர்கள்ல பிரச்சனை இல்லை. நீங்க குறிப்பிடுகிற சில ஊர்கள்ல இந்த பிரச்சனை இருக்கு, பல இடங்கள்ல இல்ல. நம்ம தான் மனைவியை நம்முடைய வீட்டிற்கு அழைத்து வருவோம், சந்தேகமே இல்ல. 10 வருஷம் கழிக்கும். மனைவியுடைய தரப்புல இருந்து அவருடைய கணவர் அவங்களுடைய பெற்றோர் என்ன செய்வாங்க, நமக்கு ஒரு வீடு அன்பளிப்பாக தருவார்கள். சில சமயத்துல நடக்கும், அன்பளிப்பு ஒரு இடத்தை வாங்கி தருவாங்க, ஒரு வீட்டை வாங்கி தருவாங்க. நடக்குதா நடக்கல? உலகத்துல நடக்குது. எவ்வளவு பணக்காரர்கள் செய்யறாங்க. இப்ப இந்த வீட்டுல ஒரு அந்த பெண்ணும் இந்த ஆணும் குடியிருக்கிறாங்களா இல்லையா? இதை யாராவது ஹராம்னு சொல்றாங்களா? இல்ல. ஆனால் அதுவெல்லாம் பின்னால் எப்பொழுதும் நடைபெறுகிறது. இது அப்பொழுதே நடைபெறுகிறது என்பதனால், அப்பொழுதே நடைபெறுதுங்கிறதுனால ஹராம்னு சொல்றதுக்கு இல்ல. இந்த அடிப்படையில் பார்த்தால் இது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் எழுதப்படாத நிர்பந்தம் அப்படித்தான் தந்து ஆகணும், அப்படி இல்லைன்னா நிக்காஹ் நடக்காது அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் ஏற்படுமானால் அதற்கு பெயர் வரதட்சணை ஆகும். வரதட்சணைக்கும் சீதனத்துக்கும் மத்தியில் உண்டான வித்தியாசத்தை நீங்க பார்த்துக்கங்க. யாராக இருந்தாலும் ஒட்டுமொத்த நேயர்களுக்கு சொல்கிறேன், வரதட்சணையுடைய பட்டியலுக்குள் இது வந்தா இது ஹராம், சீதனத்துடைய பட்டியலுக்குள் வந்தால் அனுமதிக்கப்பட்டதாக பாருங்க. அல்லாஹு அலம் பிஸ்ஸவாப். சிறப்பான விளக்கம் தந்தீங்க. நிக்காஹ் சம்பந்தமாக தெளிவான விளக்கங்கள் நிறைய நேயர்களுக்கு கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்வுல சந்திப்போம். அன்பான நேயர்களே, ஹஸரத் அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு